பிரியமானவர்களே, ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 121வது சங்கீதம் 1வது வசனத்தையும் 2வது வசனத்தையும் நாம் வாசித்து இந்த நாளுக்காக நாம் ஜெபிப்போம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரை நோக்கி பார்த்த ஒரு கர்த்தருடைய தாசன் இருந்தார் இந்த உலகத்தில் என்று பார்த்தோமானால் அது யார் என்று பார்க்கிற பொழுது அவர்தான் சங்கீதக்காரனாகிய தாவீது. சங்கீதம் 34வது சங்கீதத்துல வாசிக்கிற பொழுது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று அவர் பாடியிருக்கிறார். ஆமென். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆபத்தான நேரத்துல, உதவி தேவையான நேரத்துல, சந்தோஷமான நேரத்துல, பிரச்சனையான நேரத்துல, பாடுகளின் நேரத்துல, எல்லா நேரங்களிலும் அவருடைய தேவைகளை குறித்து, எல்லா நேரங்களிலும் அவருடைய தேவைகளை குறித்து ஆண்டவரைத்தான் நோக்கி பார்த்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, தாவீதுக்கு உதவி செய்ய வேண்டிய சவுல் தாவீதை கொல்லும்படியாக துரத்துகிற பொழுது, அந்த நேரத்திலும் சவுலுக்கு விரோதமாக தன்னுடைய கையை அவர் எடுக்கவில்லை. ஆண்டவரை தான் நோக்கி பார்த்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணினார். கர்த்தருடைய நாமத்தை துதித்தார். சவுலின் மேல் தன்னுடைய கையை போடவில்லை. என்றால் நன்மை செய்தவருக்கு தீமை தான் கடந்து வந்தது. அப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் அவர் ஒருபோது சோர்ந்து போகவில்லை. கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணினார். கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணினார். இந்த கால வேளையில என கேட்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் எப்பேற்பட்ட தேவையில் இருக்கிறீர்கள்? நீங்கள் எப்பேற்பட்ட தேவை சந்திக்கப்பட வேண்டிய நிலைமையில் நீங்கள் இருக்கிறீர்கள்? சங்கீதம் 121 சொல்லுகிறது, ஆண்டவரை நோக்கி பார்க்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உனக்கு யார் உதவி செய்வாங்களோ இல்லையோ, நீ யாரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாயோ அவர்கள் உனக்கு உதவி செய்வார்களோ இல்லையோ, ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார். காரணம், உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளில் நீங்கள் யாரை எதிர்பார்த்து ஏமாந்து நிற்கிறீர்கள்? இந்த நாளில் யாரை எதிர்பார்த்து உங்கள் தேவைகள் சந்திக்கப்படாமல் சோர்ந்து போய் நீங்கள் நிற்கிறீர்கள்? ஆண்டவர் உங்களை தைரியப்படுத்துகிறார். கர்த்தர் உங்களை திடப்படுத்துகிறார். சங்கீதம் 121 படி கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும். நீங்கள் எப்பேற்பட்ட தேவையில் இருந்தாலும், எப்பேற்பட்ட தேவை சந்திக்கப்பட வேண்டிய சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும், ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார். கர்த்தரை நோக்கி பார்க்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை கைவிட்டதாக இந்த வேதத்தில் இல்லவே இல்லை. அவர் கைவிட தெரியாதவர். அவர் சகாயம் பண்ணும் சகாயகர். அவர் உதவி செய்யும் சகாயர். அவர் பெயரே யெகோவா ஈரே, தேவைகளை சந்திக்கிறவர். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, சோர்ந்து போக வேண்டாம். ஆண்டவரை நோக்கி பார்க்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சங்கீதம் 34:5 சொல்லுகிறது. ஆகவே எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாளில் நீங்கள் என்ன தேவையில் இருந்தாலும் உங்கள் தேவைகளை சந்திக்கிறவர் உங்களை தைரியப்படுத்துகிறார், உங்களை திடப்படுத்துகிறார். உங்கள் தேவை சந்திக்கப்படும். கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த கால வேளையில் இந்த வசனத்தை கேட்டு இந்த ஜெபத்தில் இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இவர்களை ஆசீர்வதியும், இவர்கள் தேவைகளை சந்தியும். எப்பேற்பட்ட தேவையை நோட
இவர்கள் பிரயாணித்துக் கொண்டிருந்தாலும் இப்பொழுதே இவர்கள் தேவைகளை சந்திப்பீராக. இவர்கள் குடும்ப தேவைகளை சந்திப்பீராக. இவர்கள் வாழ்க்கை தேவையை சந்திப்பீராக. ஆண்டவரே, இவர்கள் குடும்ப தேவைகளை சந்திப்பீராக. இவர்கள் வேலை செய்யும் இடத்தில் தேவைகளை சந்திப்பீராக. இவர்கள் தேடுகிற ஆசீர்வாதம், நன்மை இவர்களுக்கு கிடைப்பதாக. என் தேவனே, நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று வேதம் சொல்கிறதே. என் தகப்பனே, எப்பேற்பட்ட ஏமாற்றத்தினோட ஒருவேளை உடைய பிள்ளைகள் திகைத்து நின்று கொண்டிருந்தால் இப்பொழுதே இவர்களுக்கு ஒரு அற்புதத்தை நீர் செய்தருளுமே சுவாமி. சங்கீதம் 121 சொல்லுகிறதே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று. இவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும், இவர்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்யும். இவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றும். இவர்கள் சூழ்நிலைகள் மாறட்டும். என் தேவனே, நீர் இவர்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தும். கர்த்தருடைய மகத்துவமுள்ள பிரசன்னம் வெளிப்படட்டும். மகிமை, கனம், துதி உமக்கே. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.